திருப்பதியில் காது கேட்காத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ரசிகரின் ஆசையை நிறைவேற்றிய அஜித்குமாரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அத்துடன் அஜித்தை பார்த்து ரசிகர்கள் கத்திய போது அவர் செய்த செயலும் பேசுபொருளாகி உள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக விளங்குபவர் நடிகர் அஜித்குமார். திரைத்துறையில் பட்டையை கிளப்பும் அஜித்குமாரின் உலகம் மிகவும் பறந்து விரிந்தது என்றே கூறலாம். கலைத்துறையில் பெரும்பாலான நடிகர் நடிகைகள் அந்த துறையில் மட்டுமே சாதனை படைத்து வரும் நிலையில் திரைத்துறையை தாண்டி ரேசிங்கில் தூள் கிளப்பி பல பரிசுகளை இந்தியாவிற்கு பெற்றுத்தந்து பெருமை சேர்த்தவர் அஜித்குமார். இந்த பெருமை இந்திய திரைத்துறையில் அஜித்குமாருக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறினால் அது மிகையல்ல. திடீரென தனது உயர் ரக பைக்கை எடுத்துக்கொண்டு மலை பிரதேசங்களுக்கு பயணம் செய்வார். திடீரென கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் குவிப்பார். கடந்த ஆண்டு அஜித்குமார் கார் ரேசிங் என்ற அணியை தொடங்கிய இவர் உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு சக்கப்போடு போட்டு வருகிறார். சினிமா, ரேசிங் என பிஸியாக இருக்கும் அஜித்குமார் அண்மை காலமாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறார். அந்த வகையில் அண்மையில் நடிகர் அஜித்குமார் தனது குடும்பத்துடன் பாலக்காட்டில் உள்ள அவரது குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. அதே சமயம் அவரது மார்பில் குத்தப்பட்ட டாட்டூவும் பெரும் பேசு பொருளானது. துப்பாக்கி சுடுவதில் ஆர்வம் கொண்ட நடிகர் அஜித்குமார் பல போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். தற்போது திருப்பூரில் உள்ள தனியார் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தில் அஜித்குமார் பயிற்சி மேற்கொண்ட காட்சிகளும் இணையத்தில் வைரலானது. சும்மா நடந்து சென்றாலே நடிகர் அஜித்குமாரின் வீடியோக்கள் வைரலாகும் நிலையில் செவ்வாய்க்கிழமை திருப்பதி சென்ற நடிகர் அஜித்குமார் வாய்ப்பேச முடியாத தனது ரசிகரின் ஆசையை நிறைவேற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பதி கோவிலுக்கு சென்ற அஜித்குமார் அதிகாலை நடைபெற்ற சுப்ரபாத சேவையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடிந்து வெளியே வந்த அஜித்தை கண்ட ரசிகர்கள் தல தல என்று சத்தம் எழுப்பி கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தபோது கோவிலில் அமைதியாக இருக்குமாறு சைகை காட்டியதும் அவரின் அன்பு கட்டளையை ஏற்று அனைவரும் அமைதியாகினர். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த அஜித்குமார் அங்கிருந்த ரசிகர்களை கடந்து செல்லும் போது ஒரு ரசிகர் தன் கையில் இருந்த செல்போனை அஜித்திடம் காட்டியவாறு தனக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது என்றும் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். அதனை கண்ட அஜித்குமார் உடனே அந்த ரசிகரின் செல்போனை வாங்கி செல்ஃபி எடுத்திருக்கிறார். இந்த காட்சி வீடியோவாக வெளியாகி பலரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. నా కార్ ఈ పక్క ఉంది. நடிகர் அஜித்குமார் பொது இடங்களில் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டார். அவரிடம் அனுமதியில்லாமல் புகைப்படம் எடுத்தால் உடனே கோபப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ள போதும் தற்போது அவர் மாற்றுத்திறனாளி ரசிகரிடம் நடந்து கொண்ட விதம் அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது.